4½ ஆண்டு கால கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் முடிந்து 4½ ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, அவர்கள் பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி மக்கள் மத்தியில் எத்தகைய விமர்சனங்களை பெற்றிருக்கின்றது? ஏன்னா நீங்கள் பொதுவாக உங்களுடைய பார்வைகள் சரி, பலருடைய பார்வைகள் வேறு மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் எதிர்க்கட்சிக்காரர் பார்வைகள் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் மக்கள் மனதில் இந்த ஆட்சியை பற்றி எந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்குது அப்படின்னு உங்களை போன்றவர்கள் நினைக்கிறீங்க? மக்கள் எந்த மாதிரியான கருத்துக்களை கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள் தான் செய்கின்றன. ஏனென்றால் மக்கள் அன்றாட பிரச்சனைகளிலே சிக்கி தவிர்த்து தங்களுடைய வாழ்க்கையோடு அப்படியே ஒட்டி உழந்து போகின்றவர்களே தவிர பெருவாரியாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கின்ற சண்டை பற்றியோ, ஏன் இத்தகைய இன்றைக்கு போர் முறைகள் எப்படி மாறி இருக்கின்றன என்பது பற்றியோ, தரைப்படைகளின் முக்கியத்துவத்தை விட வான்வழி சண்டை தான் பெரிதாக இருப்பது பற்றியோ, இது மாதிரி எல்லாவற்றை பற்றியும் அவர்கள் நாள்தோறும் சிந்திப்பவர்கள் இல்லை. ஆகவே அவர்களுக்கு சிந்தனையை ஊட்டுவது நல்ல எதிர்க்கட்சியினுடைய கடமை. இங்கே நல்ல எதிர்க்கட்சியே ஏறத்தாழ கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொருவனும் ஏதாவது ஒரு கட்சியோடு போய் சேர்ந்து கொள்கிறான். 15 ஆண்டுகளுக்கு இவன் கூட்டணியாகவே இருக்கிறான். அப்புறம் தன்னுடைய கட்சிக்காக பேச முடியாது, தன்னுடைய மக்களுக்காக பேச முடியாது. அவன் செய்கின்ற தப்பு, ஆளுங்கட்சியாக இருக்கின்றவன் செய்கின்ற தப்புக்கெல்லாம் அவன் வேங்கை வயலில் மலங்கலந்ததை நடவடிக்கை எடுத்து மறுத்தால், அதன் காரணமாக அந்த மக்கள் கோபம் கொண்டால் அந்த கூட்டணி மீது பூராவும் அந்த கோபம் படரும். இந்த கூட்டணிக்காரர்கள் இவனை எதற்காக நாம் சுமக்க வேண்டும் என்று அறிவதில்லை. ராஜாஜி தான் இதை கண்டுபிடித்த அவரும் சிபிஎம்மும் நேர் மாறானவர்கள், அவரும் மற்ற கட்சிகளும். ஆனால் எல்லாரும் சேர்ந்து அண்ணாவோடு இருந்தார்கள். எதிரும் புதிருமானவர்களெல்லாம் அண்ணாவோடு இருந்தார். 3 மாதம் கழித்து அவர் என்னுடைய தேர்நிலவு முடிந்து விட்டது என்று சொல்லி தனி அரசியலை மேற்கொண்டார். மீண்டும் அண்ணாதுரையை விமர்சித்தார். அதுதான், அதாவது இடங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோமே தவிர அதற்கு மேலாக அவனுடைய கருத்து வேறு, நம்முடைய கருத்து வேறு, அவனுடைய கொடி வேறு, கொள்கை அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. மொத்த கருத்து இருக்க முடியாது கூட்டணிக்கு. அப்படின்னா தனி கட்சி தேவையில்லையே.